இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறீங்க. அதுக்குதான் அவ இந்த ஜென்மத்துல பொறுப்படுத்தி வந்திருக்கா. அவ எப்படி உன்னை விட்டு போவா? தைரியமா இருடா. என் வீரா என்கிட்ட திரும்ப வந்துருவார்ல? வருவாடா. என் கூட சேர்ந்து வாழுவார்ல? வாழ்வீங்க மாறா. நீங்க 2 பேருமே நல்லபடியா வாழ்வீங்க. நீங்க 2 பேருமே நிறைய புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்வீங்க. நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இங்க பாரு, என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? உண்மையை சொல்லு. அத்தை மேல சத்தியமா நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? இப்படி ஒருத்தைய போய் நான் ஏமாத்திட்டேனே, பெரிய தப்புன்ட்டேன். வீரா, நீ கண்ணு முழிச்சதும் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இனி உனக்கும் எனக்கும் இடையில எந்த ரகசியமும் இருக்காது. தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்துடுடி. சார், நீங்க வெளியில வெயிட் பண்ணலாமே. ப்ளீஸ் சார், என்னை வெளியே மட்டும் போக சொல்லாதீங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன், வீரா பக்கத்துலயே. ஓகே, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. இவங்களை பாத்துக்கிறதுக்கு நைட் டியூட்டி நர்ஸ் இருக்காங்க. இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல டாக்டர். ஓகே. டாக்டர். சொல்லுங்க மாறன். சாரி டாக்டர், கோபத்துல ஏதோ தெரியாம சாரி. பரவாயில்ல மாறன், நானா இருந்தாலும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். நீங்க உங்க மனைவி மேல வச்சிருக்க அன்பு என்னன்னு எனக்கு புரியுது. அவங்க சீக்கிரமே ரெக்கவர் ஆயிருவாங்க. எப்போ கண்ணு முழிப்பாங்க? என்கிட்ட எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல மாறன். ஆனா எப்ப கண் முழிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. புரியல. மயக்கத்துல இருக்காங்க, உடனே கண் முழிக்கலாம். இல்ல 1 வாரம் 1 மாசம் கூட இப்படியே இருக்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? துப்பாக்கி சூடு நடந்த அதிர்ச்சியில அவங்க பிரெயின் சின்னதா பாதிக்கப்பட்டிருக்கு. இத கோமா ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. ஆனா இது தொடர்ந்தா அந்த நிலைமைக்கும் போகலாம். டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? நம்பிக்கையோட இருங்க, அவங்க கண் முழிச்சிடுவாங்க. என்ன மன்னிச்சிருடி. நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்க கூடாது. ப்ளீஸ் டி, என்கிட்ட திரும்ப வந்துரு. என்ன தனியா மட்டும் விட்டு போயிடாது. உன் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அடுத்த நிமிஷமே நானும் உசுரை விட்டுருவேன். நீ இல்லாமல்லாம் இங்க என்னால வாழ முடியாது. லவ் யூ. ப்ளீஸ் டி, கெஞ்ச வைக்காத, வந்துரு. உனக்கு ஒண்ணும் இல்லடி, நீ நல்லா ஆயிட்ட. யாரும் அழாதீங்க, வீராக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிற? கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. என்னம்மா? வீரா, ரெடி, புடிச்சு தூக்குடா. அண்ணா புடிச்சு பாத்து பாத்து மெதுவா. எதுக்குமா இப்ப சிரமப்படுற? மாறா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் இல்ல. அன்னைக்கு நான் கார் ஓட்டல,
டேய் 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 நீ குடிச்சிருக்கிறடா, நானே ஓட்டுறேன். டேய் ராகவா, வண்டி நிறுத்துடா. டேய் சொன்னா கேளுடா, பாவம்டா. இவன் ஆக்சிடென்ட் பண்ணது டிரைவருக்கு ஜெயிலுக்கு போணும். டேய் ஏதா இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம், நீ வா. சொல்றது கேளுடா. இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் உயிரையே விட்டுருண்டா. யார் ஆக்சிடென்ட் பண்ணது? அப்பா நான் ராகவன் தான் ஓட்டினான். எங்க இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பா ராகவனை வெறுத்துருவாரு, வெறுத்து ஒதுக்கி வச்சிருவாருன்னு அதனாலதான் நான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். நிறைய தடவை உன்கிட்ட சொல்லிடலாம் தான் நினைச்சேன். இந்த உண்மை தெரிஞ்சு அண்ணி ராகவனை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அவனால அண்ணி இல்லாம வாழ முடியாதுடி. அதனாலதான் நான் ஒரு தடவையும் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஆக்சிடென்ட் பண்ணலன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்பவும் வயல நீயே சொல்லுவங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் என் காதல உன்கிட்ட காட்டிக்கவே கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். உன்னை ஒரு காலத்துல நான் வெறுத்தேன் தான். ஆனா நீ உன் குடும்பத்துக்காகவும் என் அக்காவோட வாழ்க்கைக்காகவும் நீ என்னெல்லாம் தியாகம் பண்ணன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெறுப்பு எல்லாமே காதலா மாறிடுச்சுடா. இந்த உலகத்துல காதல மனசுல வச்சுக்கிட்டு வெறுக்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு மட்டும் தான்டா தெரியும். சரி சரி அழ, எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி வேண்டாம். நான் தான் சொல்லேன்னா டைரக்டா என் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க வேண்டியது தானே? என்ன ஆரஞ்சு புத்தி சொல்லிருக்கலாம்ல. போடி. இல்லடா, நீயா சொல்லுவனி எதிர்பார்த்த. உனக்குதான் என் காதலும் புரியல, என் கஷ்டமும் புரியல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சாரி, இனிமே சத்தியமா உன்ட்ட அப்படி இருக்க மாட்டேன். சாரி சாரி.